हेलो फ्रेंड्स, वेंकी आप देख रहे हैं समाज के खबर हिंदी टीवी न्यूज़। இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்பை மலாடு பகுதியில் 47வது வார்டு வேட்பாளரா அண்ணா வந்திருக்கிற. அப்படி அவர்கிட்ட நம்ம கேட்போம், எதுக்காக நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை, என்ன முத்தாவை எடுத்து நிக்கிறீங்கன்னு நீங்க வந்து தெரியப்படுத்துங்க. உங்க பேர் முன்னு சொல்லுங்க. என் பேர் வந்து சுரா முனியன். நான் வந்து மும்பையில் கடந்த 10 வருஷமா எங்கள் தளபதி அவர்களுடைய நல்லாசியுடன் எங்கள் பொதுச் செயலாளருடைய வாழ்த்துக்களோடு இன்றைக்கி வந்து ஒரு வேட்பாளராக இன்றைக்கி வந்து நான் நாமினேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் நாங்கள் செஞ்சுருக்கோம், நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம், கஷ்டப்படுறவங்களும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு படிக்கிறது, அன்னதானம், அப்புறம் அப்பப்போ மெடிக்கல் கேம்ப்பு, ஓட்டர் ஐடி கேம்ப்பு, மக்களுக்கு இந்த சாக்கடை பிரச்சனை, பாத்ரூம் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கை கொடுத்து மக்களுக்காக நின்றுருக்கோம். இன்னும் வந்து படிப்படியாக மக்களுக்கு நிறையா செய்யணும்னு தான் நாங்கள் இதில் இறங்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு போதிய வசதி, போதிய இந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு பணத்தொகை பற்றாக்குறையால் ஒரு அரசியல் அதிகாரத்தோடு இருந்து மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு உதவி, நிறைய பேருக்கு நிறைய சேவைகள், மக்கள் பணிகள் செய்யணும்னு தான் நாங்கள் இந்த இதுக்கு வந்திருக்கோம். 47 வார்டுல தமிழ்காரங்கிற ஹிசாப்ல நீங்க மட்டும்தான் நிக்கிறீங்களா, இல்ல மற்ற யாரும் நிக்கிறாங்களா உங்களுக்கு எடுத்து தெரியல. இன்னும் 47 வார்டில் சில பேர் இன்னும் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு, தமிழ்கார மக்கள் வந்து எங்கள் மெஜாரிட்டி 47 வார்டில், எங்கள் தமிழ் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இறங்குறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது.